My dear students, welcome back to Nurses Profile channel. Paramedical degree courses oda round 2 counseling 11ஆம் தேதியும் 12ஆம் தேதியும் அதாவது நாளைக்கு நமக்கு சாய்ஸ் ஃபில்லிங் நடக்குது. ரிசல்ட் வந்து 13ஆம் தேதி நமக்கு என்ன செய்றாங்க அப்படினா ரிலீஸ் பண்றாங்க. சோ இந்த கவுன்சிலிங்ல 125வது கட் ஆஃப் வரைக்கும் உள்ள ஸ்டூடண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதாவது 53165வது ரேங்க் வரைக்கும் உள்ள மாணவர்கள். சோ இதுல கவர்மெண்ட் காலேजेस அண்ட் பிரைவேட் காலேजेस அண்ட் ESI காலேजेस எல்லாமே நமக்கு வரும். எவ்வளவு சீட்ஸ் இருக்கு அப்படிங்கற ரிவைஸ்ட் சீட் வேகன்சி கூட நமக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சோ வெப்சைட்ல நீங்க பார்க்கலாம். இல்லனா நம்மளோட டெலிகிராம் சேனல்ல நான் PDF ஃபைல் கொடுத்திருக்கேன். இல்லனா வாட்ஸ்அப் சேனல்ல லிங்க் கொடுத்திருக்கேன். சோ இதுல நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டவுட் என்ன அப்படினா ரவுண்ட் 2ல வந்து எவ்வளவு சீட்ஸ் அலாட் ஆகும் அப்படிங்கற மாதிரி ஒரு கேள்வி இருக்குது. மோஸ்ட் ஆஃப் தி சீட்ஸ் என்ன செஞ்சிருவாங்க அப்படினா ரவுண்ட் 2ல வந்து சீட் வந்து அலாட் பண்ணிடுவாங்க. ஏன்னா நிறைய சீட்ஸ் இருக்கிறதுனால. ஒருவேளை சீட் அலாட் ஆகல அப்படினா சீட் நாட் அலாட்டட்னு உங்களுக்கு வரும். அப்படி உங்களுக்கு சீட் கிடைக்கல அப்படினா நீங்க வந்து ரவுண்ட் 3ல அதாவது மாப் அப் ரவுண்ட்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். பட் அந்த மாதிரிப்பட்ட வாய்ப்புகள் வந்து ரவுண்ட் 2 கவுன்சிலிங் பொறுத்தவரையில மிக மிக குறைவு. மோஸ்ட்லி நமக்கு என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா சீட்ஸ் வந்து அலாட் பண்ணிடுவாங்க. சோ இந்த வீடியோல எவ்வளவு அவைலபிள் சீட்ஸ் இருக்குது, அந்த சீட்ஸ்க்கு எந்த ரேஞ்ச்ல நமக்கு கட் ஆஃப் வேணும் அப்படிங்கறது பத்தி தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். இது எக்ஸாக்ட்டா இந்த கட் ஆஃப் தான் வேணும் அப்படிங்கறது நான் இங்க சொல்ல வரல. பட் ஏறக்குறைய இந்த ரேஞ்ச்ல நமக்கு கட் ஆஃப் இருந்துச்சுன்னா சீட் அலாட் ஆகும் அப்படிங்கறது பத்தி தான் நான் வந்து இந்த வீடியோல உங்களுக்கு வந்து சொல்ல வரேன். ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் காலேजेस பார்க்கலாம். கவர்மெண்ட் காலேजेस பொறுத்தவரையில B.Pharmக்கு 35 சீட் கொடுத்திருக்காங்க. இந்த 35 சீட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்களோட கட் ஆஃப் வந்து ஒரு 178 அண்ட் above 178 இருந்துச்சுன்னா நீங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி தான் BSc நர்சிங் மேல பொறுத்தவரையில 11 சீட்ஸ் இருக்குது. இதுக்குமே வந்து 178க்கு மேல உங்களுக்கு வந்து கட் ஆஃப் வேணும். BSc நர்சிங் ஃபீமேல பொறுத்தவரையில 102 சீட்ஸ் கொடுத்திருக்காங்க. மதுரை மெடிக்கல் காலேஜ்ல அந்த 50 சீட் வந்து ஆட் பண்ணிருக்காங்க. இந்த சீட்ஸ்க்கு நீங்க வரணும் அப்படின்னா 173 இல்லனா 173க்கு மேல உங்களுக்கு கட் ஆஃப் இருந்துச்சுன்னா நல்லது, கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. BPT பொறுத்தவரையில 27 சீட் இருக்குது. இந்த சீட்டுக்கு 178ல இருந்து நம்ம வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். BASLP பொறுத்தவரையில 7 சீட் இருக்குது. 178 இல்லனா 178க்கு மேல நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். BSc ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி பொறுத்தவரையில 112 சீட் இருக்குது. ஒரு 165க்கு மேல உங்களோட கட் ஆஃப் இருந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். BSc ரேடியோ தெரப்பி டெக்னாலஜிக்கு 34 சீட் கொடுத்திருக்காங்க. இதுக்குமே ஒரு 165க்கு மேல உங்களோட கட் ஆஃப் 165 இல்லனா 165க்கு மேல இருந்தனா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். BSc கார்டியோ பல்மோனரி பர்ஃபியூஷன் டெக்னாலஜி பொறுத்தவரையில 6 சீட் இருக்குது. 173க்கு மேல உங்களோட கட் ஆஃப் இருந்துச்சுன்னா இந்த சீட்டுக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பேச்சுலர் இன் ஆக்குபேஷனல் தெரப்பியை பொறுத்தவரையில 13 சீட் இருக்குது. 172 இல்லனா 172க்கு மேல உங்களோட 172க்கு மேல உங்களோட கட் ஆஃப் இருந்துச்சுன்னா இந்த சீட்ஸை நீங்க வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். BSc ஆப்டோமெட்ரியை பொறுத்தவரையில 58 சீட் இருக்குது. 169 அந்த ரேஞ்சில் உங்களோட கட் ஆஃப் இருந்தாலே நீங்க வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா சீட்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். MLT பொறுத்தவரையில 129 சீட்ஸ் இருக்குது. 163 கட் ஆஃப்க்கு மேல இருந்தாலே இந்த சீட்ஸ்க்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். OTIT பொறுத்தவரையில 94 சீட் இருக்குது. 163க்கு மேல கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கார்டியாக் டெக்னாலஜியை பொறுத்தவரையில 46 சீட்ஸ் இருக்குது. 172 அந்த ரேஞ்சில வந்து நமக்கு அலாட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி பொறுத்தவரையில 41 சீட் இருக்குது. 162க்கு மேல வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டயாலிசிஸ் டெக்னாலஜி பொறுத்தவரையில 87 சீட் இருக்குது. 162 ரேஞ்சில எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பிசிசியன் அசிஸ்டன்ட் பொறுத்தவரையில 73 சீட் இருக்குது. 173க்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். BSc ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி பொறுத்தவரையில 81 சீட் இருக்குது. 162 ரேஞ்சில வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். BSc ரெஸ்பிரேட்டரி தெரப்பியை பொறுத்தவரையில 57 சீட் இருக்குது. 168 ரேஞ்சில வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கிளினிக்கல் நியூட்ரிஷன் கோர்ஸை பொறுத்தவரையில 7 சீட் இருக்குது. 170க்கு மேல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நியூரோ எலக்ட்ரோபிசியாலஜி பொறுத்தவரை 12 சீட்ஸ் இருக்குது. 172க்கு மேல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சோ ஓவரால் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் சீட்ஸ் மட்டுமே உங்களுக்கு 1032 சீட் இருக்குது. ESI காலேजेस பொறுத்தவரையில BSc ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி கோர்ஸுக்கு 6 சீட் இருக்குது. ஆப்டோமெட்ரிக்கு 3 சீட் இருக்குது. மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜிக்கு 4 சீட் இருக்குது. OTITக்கு 3 சீட் இருக்குது. கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜிக்கு 2 சீட் இருக்குது. டயாலிசிஸ் டெக்னாலஜிக்கு 4 சீட் இருக்குது. பிசிசியன் அசிஸ்டன்ட்க்கு 3 சீட் இருக்குது. ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி கோர்ஸ்க்கு 7 சீட் இருக்குது. ரெஸ்பிரேட்டரி தெரப்பிக்கு 4 சீட் இருக்குது. ஓவரால் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 34 சீட் இருக்குது. ஒரு 167 அந்த ரேஞ்சில இந்த சீட்ஸ் நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். செல்ஃப் ஃபைனான்சிங் காலேजेस அதாவது பிரைவேட் காலேजेस பொறுத்தவரையில B.Pharmக்கு 5986 சீட் இருக்குது. 125 கட் ஆஃப் வரைக்கும் இந்த சீட் வந்து அலாட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. BSc நர்சிங் மேல பொறுத்தவரையில 538 சீட் இருக்குது. 150 கட் ஆஃப் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். BSc நர்சிங் ஃபீமேல பொறுத்தவரையில 10529 சீட் இருக்குது. 135 கட் ஆஃப் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். BPT பொறுத்தவரையில 2069 சீட் இருக்குது. 145 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்.
ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜியை பொறுத்தவரையில 22 சீட் இருக்குது. 140 வரைக்கும் நம்ம இந்த சீட்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கார்டியோ பல்மோனரி பர்ஃபியூஷன் டெக்னாலஜி பொறுத்தவரையில 5 சீட் தான் இருக்குது. ஸோ 145 வரைக்கும் இந்த சீட்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பிஎஸ்சி ஆக்குபேஷனல் தெரப்பி பிஓடியை பொறுத்தவரையில 404 சீட் இருக்குது. 130 வரைக்கும் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பிஎஸ்சி ஆப்டோமெட்ரியை பொறுத்தவரையில 12 சீட் இருக்குது. 148 கட் ஆஃப் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மெடிக்கல் லெபார்டரி டெக்னாலஜி பொறுத்தவரையில 14 சீட் பிரைவேட் காலேஜஸ் இருக்குது. 148 கட் ஆஃப் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆபரேஷன் தியேட்டர் அண்ட் அனஸ்தீசியா டெக்னாலஜி பொறுத்தவரையில 9 சீட் தான் இருக்குது. ஸோ 150 கட் ஆஃப் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கார்டியாக் டெக்னாலஜி பொறுத்தவரையில 14 சீட் இருக்குது. ஒரு 152 கட் ஆஃப் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கிரிட்டிக்கல் கேர் டெக்னாலஜி பொறுத்தவரையில 19 சீட் இருக்குது. 148 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். டயாலிசிஸ் டெக்னாலஜி பொறுத்தவரையில 25 சீட் இருக்குது. 140 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பிசிசியன் அசிஸ்டன்ட் பொறுத்தவரையில 16 சீட் இருக்குது. 145 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆக்சிடென்ட் அண்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி பொறுத்தவரையில 18 சீட் இருக்குது. 142 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரெஸ்பிரேட்டரி தெரப்பியை பொறுத்தவரையில 35 சீட் இருக்குது. 140 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கிளினிக்கல் நியூட்ரிஷன் கோர்ஸ் பொறுத்தவரையில 20 சீட் இருக்குது. 150 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஓவரால் பிரைவேட் காலேஜ்ல மட்டும் 19,735 சீட் இந்த கவுன்சிலிங்ல வருது. டோட்டல் சீட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா 20,803 சீட் இருக்குது. பட் இவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங்க்கு வரமாட்டாங்க. 53,165 ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டுருக்காங்க. இவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸும் சாய்ஸ் ஃபில்லிங்க்கு வரமாட்டாங்க. சீட்ஸ் நிறையவே இருக்குது. நீங்க கரெக்டா மட்டும் சாய்ஸ் ஃபில் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வந்து சீட் அலாட் ஆகும். ஸோ தைரியமா எல்லாரும் நம்பிக்கையோட நல்ல ஒரு சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட்டை வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு என்ன செய்யுங்க அப்படின்னா சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க. நாளைக்கு நமக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ரிலீஸ் ஆனோன்னா நான் டெமோ வீடியோ போடுறேன். தேங்க்யூ.